அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் வரப்போகிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறது தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் இன்னும் அதாவது 10th லெவல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 30 மார்க் இன்னும் ஸ்கோர் பண்ண வேண்டியதுக்கு வெயிட் பண்ணணும் நீங்கள். அதுவே 8th லெவலாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 100 மார்க்கை வந்து நீங்கள் எடுத்தாகணும். ஸோ அது வந்து செய்முறை மற்றும் நேர்முக தேர்வு அப்படிங்கிறதுல கொடுக்க போகிறாங்க. அப்போது இப்போ 100 மார்க்குக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆக போகிறீங்க, அதுக்கப்புறம் 30 மார்க்குக்கு எப்படி ரெடி ஆக போகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல இப்போது ரிசல்ட்டு இந்த December 20 அதுதான் மேக்ஸிமம் டியூரேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே டெஃபினட்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10th லெவலில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான செய்முறை தேர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரெலவெண்டடாகவும் ஜெராக்ஸ் மிஷின் ரெலவெண்டடாகவும் தாங்க இருக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் டைப்பிங் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு 2 minutes டைம் கொடுத்து 60 வேர்ட்ஸ் அடிக்க சொல்கிறது, ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணி காமிக்க சொல்கிறது, அதில் நிறைய சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் அதுதான் ப்ராக்டிக்கல் அந்த இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு பேனலில் 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஜட்ஜஸ் 2 அடிஷ்னல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 30 மார்க் கொடுப்பாங்க. அந்த 30க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, அதோட சேர்த்து சிவியும் தான், ஓகேவா? ஸோ சிவிக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 30 மார்க்கை வந்து 10th லெவலுக்கு கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8th லெவல் அப்படின்னு வந்திருக்கீங்கன்னா 8th லெவலுக்கு ப்ராக்டிக்கலாக 70 மார்க்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் 30 மார்க்குன்னு கொடுப்பாங்க. அப்போ ப்ராக்டிக்கலுக்கு 70 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெயின். 8th லெவல் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் 70 மார்க் ரொம்ப மெயின். ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து என்னென்ன மாதிரியான அந்த செய்முறை தேர்வுலாம் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு சில உதாரணத்துக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். நாம் அதில் வந்து லைவாகவே அவங்கள செய்முறை செய்ய வைக்கிறோம். அவங்க சில பேர் பார்த்திங்கன்னா தென்னை ஓலை பின்னுவாங்க, சில பேர் அந்த மாவேலை தோரணம் கட்டுவாங்க, வெத்தலை தோரணம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸை போய் பார்த்துட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேட்டு கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் சட்டையில் பட்டன் தைக்கிறது இருக்குது, அப்புறம் இந்த பூ கட்டுறது இருக்குது, டம்ளரில் தண்ணி கொண்டு வரதுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் இருக்குது, நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது மாதிரி நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். எப்படியும் ஒரு 20-30 செய்முறைகள் இருக்குது. அந்த செய்முறைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு போனால் தான். இப்போ பல பேருக்கு இதில் என்ன டவுட் வருதுன்னா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரியான செய்முறைகள்லாம் எனக்கு கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். அது கரெக்டு தான். என்ன ரீசன்னா, உங்களுக்கு ஒரு வகை செய்முறை தேர்வு கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் அதே கொடுக்க மாட்டாங்க, வேறு வேறு தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அட்டன் பண்ணினப்போ, போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ நீங்கள் அட்டன் பண்ணப்போ என்ன இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்படிலாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஆனால் இன்னொரு பேட்சில் வேறு இடத்துல, இப்போ எங்கள்கிட்ட வேறு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க படிக்கிறதுனால வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போமா. அப்போ என்னென்னா ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் சொல்கிறாங்க, அதை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு வேணால் அது எனக்கு அப்படி அட்டன் பண்ணி அனுபவம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் வேறு இடத்துல இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் இதுதான் நடக்கணும்னு நம்ம சொல்ல வரல, இதெல்லாம் நடந்துருந்துருக்கு. இந்த வருஷத்தில் இன்னும் கூட சில டிஃப்ரென்ஷியேட் கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குல்ல, அது மாதிரி யோசிச்சு பாருங்கள். அதனால் நமக்கு அந்த ப்ராக்டிக்கல்ங்கிறது எப்பயுமே ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அது வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக கூட கொடுக்கலாம். அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் நிறைய ப்ராக்டிக்கல் ஒரு 20-25 வகையான ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. அவ்வளோ ப்ராக்டிகல்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வேணுங்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 70 மார்க், அந்த 70 மார்க்கை நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அப்போ தான் அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்குமே இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூவில் இப்போ 10th லெவலில் இன்டர்வியூ பண்ணுறாங்க, 10th லெவல் போஸ்டிங்க்கு போகிறவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ் தான் உங்களுக்கும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு அலுவலக பராமரிப்புன்ற பாடத்திட்டம் இருக்குது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்திட்டம் இருக்குது. அப்போ 10th லெவலுக்கு போகிறவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெலவெண்டடாகவும் சில கொஷின்ஸ் இருக்கும், அப்புறம் கோர்ட் ரெலவெண்டடாகவும் கொஷின்ஸ் இருக்கும், உங்களை பற்றின கொஷின்ஸும் இருக்கும். இந்த 8th லெவல் போகிறவங்களுக்கு வீடு அலுவலக பராமரிப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றின கேள்விகளும் அவங்கள பற்றின கேள்விகளும் மாவட்டத்தை பற்றின கேள்விகளும் இருக்கும், கோர்ட்டு பற்றின கேள்விகளும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. ஆனால் இந்த 2 தரப்பினருக்கும் காமனான கொஷின்ஸ்னு சில ஏரியாஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இன்டர்வியூ வினாக்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களை பற்றின சொந்த தகவல் வந்து இது எல்லாருக்குமே தான். அதாவது இது 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 கோர்ட்டு இது எல்லாமே 8th லெவலுக்கு போகிறவங்களுக்கும் இந்த கொஷின் தான் இருக்கும், 10th லெவலுக்கு போகிறவங்களுக்கும் இந்த கொஷின்ஸ் தான் இருக்கும். இது எல்லாருக்கும் காமன் தான். உங்களை இன்டர்வியூ பேனலில் உட்கார சொல்லும்போது உங்களை பற்றின டேட்டா கேட்க போகிறாங்க, நீங்கள் சொல்ல போகிறீங்க.
சொல்லி முடித்தோடனே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்பாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும். சில பேருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் அவங்களா தான் கோர்ட்டில் வந்து சமீபத்திய நியமனத்திலிருந்து, சமீபத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள்லேருந்து, சமீபத்தில் கோர்ட்டில் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் மாறி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் கேள்விகள் முன் வைப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் இதுலேயே 10th லெவல் அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்கள் குவாலிஃபிகேஷன் ஐயா இருந்ததுன்னா கோர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் போயிடும், அப்படியும் கொஷின்ஸ் கொண்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுவும் 2 பேருக்கும் காமன் தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸுன்றதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுற பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம டெய்லி கிளாஸஸில் கொடுத்துட்ருக்கோம். அதாவது தினமணி, தமிழ் ஹிந்து, இந்த 2 நியூஸ் பேப்பர் தான் நம்ம காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்குனாலே யூஸ் பண்ணணும். அந்த 2 நியூஸ் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினசரி வந்து ரீட் பண்ணி தான் ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ இது இந்த மாதிரி ஓகேங்களா. இதில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் என்ன ஹெட்டிங்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். அதாவது போன 2022 நம்மள்ட்ட இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இது இப்போ எங்கள்கிட்ட இப்போ தமிழ் பேப்பர் தான் வச்சுருக்கோம். இது மாதிரி ஏன்னா 10th லெவலுங்கிறதுனால இதே மாதிரி தி ஹிந்து பேப்பரு இங்கிலீஷில் வருது பார்த்தீங்களா, அந்த பேப்பரில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு ஹெட்லைன் அதை ரீட் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பியஸ், எக்ஸாமினர், ப்ராசஸ் ரைட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனை படித்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சும்மா ப்ராக்டிக்கல் தான். இருந்தாலும் நீங்கள் அப்போது ஒரு ஹெட்லைன்லாம் தெரிஞ்சுக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போனால் தான் அவங்க எங்கேருந்து வேணாலும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் பார்க்குற பழக்கம் இருக்குதா, அப்டேட் பண்ணிக்கிறாங்களான்னு யோசிக்கிறாங்கல்ல, அதுக்காக இந்த கேள்விகள்லாம் இருக்கும். அதனால் கோர்ட்டு பற்றி, நடப்பு நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்தது இது வந்து கொஞ்சம் உங்களோட மைண்டை அந்த டைமில் ரொம்ப அக்யூரேட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லுவீங்க, அந்த பதிலிருந்து ஒரு கேள்வி எடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் யோசித்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி சொல்கிறத அவங்க வந்து யோசிப்பாங்க, இவங்களால் ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ண முடியுதா, இந்த விஷயத்தை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை கொடுக்க முடியுதா அப்படின்னு உங்களை வந்து செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதனால் இதெல்லாம் ரெண்டு தரப்பினருக்குமே பொதுவானது தான். அதுக்கப்புறம் என்னென்ன சான்றிதழ் தேவை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான சான்றிதழ்கள் நீங்கள் ரெடி பண்ணணும். அவ்வளவும் எல்லாமே முக்கியம் இல்லை, இதில் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டாயம் தேவைப்படுற சான்றிதழ்கள்னு ஒன்று இருக்குங்க, இன்னொன்று முன்னுரிமைக்கு தேவைப்படுறதுன்னு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் லிஸ்ட்டு வச்சுருக்கோம் நம்ம, அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கொடுத்துருவோம். இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, கட்டாயம் தேவைப்படுறது எல்லோரும் வச்சுருக்கணும். இந்த முன்னுரிமைங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அதிலே கேட்டிருப்பாங்க, அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடஒதுக்கீடுலாம் தேவைப்படுது இல்லை, அப்போ அதெல்லாம் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன வரும்னா, அந்த ப்ரிஃபரன்ஸ் எடுத்து உங்களை வந்து கொஞ்சம், இப்போ ஒரு 2 பேரும் ஒரே சேம் மார்க்கில் இருக்கீங்க அப்படிங்கும்போது யார்கிட்ட அந்த ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்கள எடுத்துப்பாங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் கேட்குறாங்க. அப்போ பிஎஸ்டிஎம் இருக்கிற ஒரு நபர் இருக்கார், இல்லாத ஒரு நபர் இருக்கார். இருக்கிறவர்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க இப்போ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. பிஎஸ்டிஎம் இருக்குது அப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த முன்னுரிமை மற்றும் கட்டாய சான்றிதழ்கள் இதெல்லாம் இருந்ததுனா தான் இதிலேருந்து 30 மார்க் அட்டன் பண்ணுவீங்க. இங்கேருந்து செய்முறை தேர்வுலேருந்து 8th லெவலாக இருந்தால் 70 மார்க்கும், 10th லெவலாக இருந்தால் அந்த 30லேயே இதெல்லாம் ஆட் ஆயிரும், இவ்வளோ மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் பல பேர் ஒரே டவுட் என்னென்னா, கட் ஆஃப் என்ன இருக்கும், ரிசல்ட் எப்போ வரும், இதுலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே ஒழிய, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம், அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அது எப்போ வேணால் வரட்டும். ரிசல்ட் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுமா இல்லையா? அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போவே அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கணும். நாங்கள் அதனால தான் இந்த எக்ஸாம் முடிஞ்ச நாள்லேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு உங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பல விஷயத்தை வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் என்றைக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களை கோர்ட்டில் கூப்பிட்டு ப்ராக்டிக்கல் கொடுக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு அவங்க கவனிப்பாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனை தூக்கிட்டு வர ஸ்பீடு, ஸோ இதில் அவங்க டைமிங் கீப்பப் பண்ணுறாங்களா, ஒரு சட்டைக்கு பட்டன் தைக்கிறதுல டைமிங் கீப்பப் பண்ணுறாங்களா, கேர்ள்ஸ் வந்து ஒரு கோலம் போடுறாங்க அதில் டைமிங் கீப்பப் பண்ணுறாங்களா, ஒரு எத்தனை பொருள் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க, ஒரு பிக்சர்ஸ், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரனே, இப்போ இதில் பிக்சர்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸை வந்து பார்த்துட்டு இதில் வந்து பேர் இருக்குது,
பட் அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு பேர் காமிக்க போகிறதில்ல. என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸை பார்த்துட்டு இதில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா, ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுமா அப்படின்றவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து இப்போ சி வந்து கவு, அப்போ ஏல ஏதாவது இருக்குதா பார்த்தீங்கன்னா ஏல எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு லெட்டரே வந்து இதில் என்னதுன்னா பி தான், பஃபலோ தான். பிக்கு அடுத்தது தான் சி வரணும், சிக்கு அடுத்தது இ வரணும். இ வந்து எலிஃபெண்ட்டா, எலிஃபெண்ட் எங்கே இருக்குது அந்த மாதிரி. அப்போ என்னென்னா அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டைமில் டக்கு டக்குன்னு யோசிக்க தெரியுதா, இதெல்லாம் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்களேன், ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் வரும்ல. ஒரு ஜட்ஜஸ் எல்லாம் நின்றுட்டு நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, கேள்வி கேட்க போகிறாங்க. அப்போ பதில் சொல்லும்போது அந்த பதட்டத்தில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த பதட்டம்லாம் போகிறதுக்காக தான் உங்களுக்கு லைவாகவே நம்ம வந்து முன்னாடி பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும். இன்னும் இது மாதிரி பல ப்ராக்டிசஸ் இருக்குது. இதை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த இன்டர்வியூக்கு தயாராகுங்க. இன்னும் ஒரு 20 டேஸ் 25 டேஸ்க்குள்ளே உங்களோட இந்த ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டு வந்ததுன்னா நீங்கள் வந்து பணி வாய்ப்பு பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.